2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நம்ம தெளிவாக வாசிக்க கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை ஒருவர் வாசிக்க நம்ம எல்லாரும் கவனிக்க போகிறோம். ஆமென். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஆமென். ஆமென். ஒரு நிமிடம் எல்லாம் உங்க வலது கரத்தை அந்த வசனத்தின் மேல வைத்து நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் மூலமாக நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக, நீர் பேச போகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த பலிபீடத்திலிருந்து உங்க சத்தம் புறப்பட்டு செல்லட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கருத்தாக நாங்கள் கவனிக்க, கேட்க, கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலே நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே, முதலாவது இந்த 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இதை எழுதுகிறார். ஒரு பெரிய வீட்டிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த பெரிய வீடு என்னன்னா, அது தேவனுடைய வீடு, அது தேவனுடைய சபை. ஆமென். அந்த தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையிலே, அந்த பெரிய வீட்டிலே வெள்ளியும் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் அல்லாமல் பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆமென். ஒரு பெரிய வீட்டில், ஒரு வீட்டில் எடுத்தா எல்லா விதமான பாத்திரங்களும் ஒரு வீட்டில் என்ன செய்யும்? இருக்கும். எல்லா விதமான பாத்திரங்களும் இருக்கும். பொன்னினால் செய்யப்பட்டது, வெள்ளியினால் செய்யப்பட்டது, மரத்தினால் செய்யப்பட்டது, மண்ணினால் செய்யப்பட்டது, இப்படி எல்லா விதத்திலும் பாத்திரங்கள் என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? நேற்றைய தினத்தில் நம்ம கிறிஸ்மஸ் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பாத்திர கடைக்கு போயிருந்தேன். அந்த கடை ரொம்ப அழகா நிறைய பித்தளை பாத்திரம், அலுமினிய பாத்திரம், செம்பு பாத்திரம்னு எல்லாம் பயங்கர நீட்டாக லைட் போட்டு நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த கேஷ் கவுண்டரில் பில்லிங் பண்ணுற இடத்துல ஒரு 4 மண்ணினால் செய்யப்பட்ட டம்ளர் இருந்துச்சு. அந்த கேஷ் கவுண்டரில் என்ன இருந்துச்சு? ஒரு 4 மாடல் மண்ணால் செய்யப்பட்ட டம்ளரும் 4 வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெரிய பாத்திர கடையில், ஷோரூமில் உள்ள நுழையிற இடத்துலையே அந்த கம்ப்யூட்டர், அந்த பில் போட்டு அந்த கேஷ் கவுண்டரில் ஒரு 4 மண்ணினால் செய்யப்பட்ட டம்ளர் இருந்துச்சு. நான் அப்படி ஆச்சரியமாக அதை பார்த்தேன். இவ்வளோ பெரிய பாத்திர கடை, இவ்வளோ வியாபாரம் நடக்குது. ஆனால் அங்கே மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்துக்கும் இடம் இருக்கு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாமே அது மண்ணினாலே செய்யப்பட்டிருக்கலாம், அது மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கலாம், அது வெள்ளியினாலே செய்யப்பட்டிருக்கலாம், அது பொன்னினாலே செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு உபயோகம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே அது 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 அநேக நேரத்திலே அந்த பாத்திரங்கள் சில பாத்திரங்கள் கனத்துக்குரியவைகளாக
சில பாத்திரங்கள் கனவீனத்துக்கு உரியவைகளாக காணப்படுகிறது. ஆமென். நல்ல கவனிங்க. நம்ம எதனால் செய்யப்பட்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த பாத்திரம் வெள்ளியினாலோ பொன்னினாலோ மரத்தினாலோ மண்ணினாலே செய்யப்பட்டிருக்கலாம், அது விஷயம் அல்ல. ஆனால் அது கனத்துக்குரிய வேலையை செய்கிறதா என்றுதான் காரியம். அது கனத்துக்குரியதா இருக்கிறதா? நான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். இந்த வருடத்தின் கடைசியிலே நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே நாம் கனத்துக்கு உரியவர்களாக இருக்கிறோமா? அதாவது ஆண்டவர் நம்மை பொன் வெள்ளி மரம் மண்ணுனால நம்மளை வேறு பிரித்து பார்க்கல. நம்ம எல்லாரையுமே ஒரே விதமாக தான் தேவன் நம்மை பார்க்கல. எல்லாரையும் பாத்திரமாக தான் பார்க்குறாரு. எல்லாரையுமே ஒரே வித கதாபாத்திரமாக தான் பார்க்குறாரு. ஆனால் அவைகள் கனத்துக்குரிய வேலையை செய்கிறதா என்பதை அவர் கவனிக்கிறார். ஆமென். சரி, இன்னும் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, நான் வாசிக்கிற கவனி. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். இந்த வருடத்தின் கடைசியிலே நம்ம வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்க முடியும். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். இன்னைக்கு நம்ம செய்தியினுடைய தலைப்பு கனத்துக்குரிய பாத்திரம். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால், நீ விட வேண்டிய காரியங்களை எல்லாம் விட்டு உன்னை சுத்திகரித்து கொண்டால் நாம் எப்படி இருப்போமா? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, எஜமானனுக்கு உபயோகமான பாத்திரமாக, எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் காணப்படுவோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு சுத்திகரிப்பு இல்லாத வாழ்க்கையா இருந்தா, ஆண்டவருக்கு பிரியமான இல்லாதபடி இருந்தா, தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய காரியத்திலே, பரலோக ராஜ்யத்தினுடைய வேலைகளிலே நாம் கனவீனத்துக்கு உரியவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நான் தேவனுடைய பார்வையிலே கனத்துக்கு உரியவன். அது வெள்ளியா இருக்கலாம், பொன்னா இருக்கலாம், மரமா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம். ஆனா அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கு. இன்றைக்கு நம்ம இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நம்ம இன்னும் எங்கே போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோமா? எங்கே போயிடும்? பயப்படாது, இங்கே தான் இருப்பிய. அமேன். அப்படியே ஒன்றும் சீக்கிரம் உங்களெல்லாம் விட்டுற மாட்டார். அமேன். உங்களை வறுத்து, உங்களை வச்சு கடைஞ்சி இடித்து பிழிஞ்சி தான் கொண்டு போவார். இன்னும் நீங்கள் ஆண்டவருக்காக ஓட வேண்டி இருக்குது. அப்படியே சொகுசாக உட்காந்துட்டு பரலோகம் போயிடலான்னு பார்த்துறாதீங்க. அல்லேலூயா. சொகுசாக உட்காந்துட்டு யாரும் பரலோகம் போயிட முடியாது. அமேன். நல்லா உரலில் போட்டு நொங்க குச்சி தான் கொண்டு போவார். அல்லேலூயா. அப்படி சொகுசாக காலை நீட்டிட்டு பரலோகம் போயிடலான்னு பார்க்கலா? அமேன். அல்லேலூயா. யாராவது அப்படி நினச்சிருந்தா மறந்துடுங்க. நான் இனிமேல் செட்டில் ஆகிட போகிறேன், அப்படியே காலை நீட்டிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க போகிறேன்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. கடைசி வரைக்கும் அவருக்காக ஓடணும். நாம் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது
நான் என் தேவனுடைய கரத்திலே, என் இயேசுவினுடைய கரத்திலே ஒரு பரிசுத்த பாத்திரமாக, ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக, நன்மைகளை செய்ய ஆயத்தம் பண்ணப்பட்ட பாத்திரமாக காணப்படுவேன். நான் இவைகளை விட்டு என்னை சுத்திகரித்து கொண்டாள். தீமோத்தேயுவுக்கு விட வேண்டிய நிறைய காரியங்களை அவர் எழுதுகிறார். அவைகளில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் விட வேண்டிய காரியங்கள், நாம் இவைகளை விட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டால் வாசிக்க கவனிக்கலாம். 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம், 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். 9, 10, 11. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும், யாருக்கு? பக்தி இல்லாதவர்களுக்கும், பாவிகளுக்கும், அசுத்தருக்கும், சீர்கெட்டவர்களுக்கும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும், கொலைபாதகருக்கும், வேசிக்கல்லருக்கும், ஆண் புணர்ச்சிக்காரருக்கும், மனுஷரை திருடுகிறவர்களுக்கும், பொய்யருக்கும், பொய்யானை இடுகிறவர்களுக்கும், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாய் இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. இவைகளை விட்டு என்னை நான் சுத்திகரித்து கொண்டான். எதை விட்டு பாருங்க. அக்கிரம செய்கைகளை நான் விட்டு, அடங்காதவர்கள், யாரு? பக்தி இல்லாதவர்கள், அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், பக்தி இல்லாதவர்கள். இந்த லிஸ்ட்ல நான் இருக்கேனா? இன்னும் அக்கிரமம் செஞ்சிட்டே இருக்கிறேன்னா? இன்னும் அடங்கவே மாட்டேங்கிறோம்ல, இல்லையா? இன்னும் அடங்க வேண்டிய காரியத்தில் நம்ம அடங்கிறதே கிடையாது. அல்லேலூயா. அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், அப்புறம் என்ன போட்டிருக்கு? பக்தி இல்லாதவர்கள். ஆமென். பக்தி இருந்திருந்தா நம்ம எத்தனை மணிக்கு சர்ச்சைக்கு வந்திருப்போம்? பக்தி இருந்திருந்தா நம்ம ஒரு அட்லீஸ்ட் 7:45 வந்திருப்போம்ல. ஏயா எவ்வளோ அழகான மண்டை செஞ்சிருக்காரு. தலை மேலே உங்கள் கையை வச்சு பாருங்க. உங்கள் தலை மேலே கை வைங்க எல்லாரும். உங்கள் வலது கையை தலை மேலே வைங்க. அப்படியே ஒரு கற்பனை பண்ணுங்க. மழை இங்கே பெய்யுது, மழை இங்கே பேஞ்சி உடனே வடிஞ்சு வராமல் இருக்காரு. கொஞ்சம் முடி வச்சிருக்காரு. உடனே வடிஞ்சு வராமல் என்ன வச்சிருக்காரு? அப்புறம் அப்படியே தண்ணி இங்கே வடிஞ்சு வருது. தண்ணி இங்கே வடிஞ்சு மூக்குக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு மூக்கை இப்படி ஷேப்பாக வச்சிருக்காரு. ஒருவேளை மூக்கை இப்படி திருப்பி வச்சிருந்தாருன்னு வைங்க. அப்படியெல்லாம் உங்களை வச்சிருக்காரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்படி இருக்கிற மூக்கை ஆண்டவர் இப்படி திருப்பி வச்சு படைச்சிருந்தாருன்னா, நான் சொல்கிறேன், இவ்வளவு அழகான சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு பக்தியாக வாழக்கூடாதா? ஏன் அந்த பக்தி இல்லை? ஏன் ஆலயத்தின் மேலே பக்தி இல்லை? ஏன் ஆராதனையின் மேலே பக்தி இல்லாமல் இருக்கிறோம்? இன்னும் அடங்கவே மாட்டேங்கிறோமே. அல்லேலூயா. அடங்காத மாட்டுக்கு அப்புறம் மூக்கணாங்கயிறை போட்டு தான் இழுக்கணும். ஒழுங்காக ஆண்டவர் சொல்லும்பொழுதே வந்துட்டா சும்மா தட்டி இழுத்துருவார். அப்புறம் மூக்கில் ஓட்டை போட்டு கைத்தை போட்டு பிடிச்சி இழுத்தாருன்னு வைங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை என்ன எப்படி போட்டிருக்கு? இப்படிப்பட்ட இவைகளை ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு எதை விடணும்? இந்த பக்தி இல்லாமையை விடணும். ஒரு அழியா சொல்லுங்களேன். ஆலயம் தானே, சர்ச்சு தானே, அப்புறம் போய்க்கலாம். ஒரு 8 மணிக்கு போயிட்டு கையை தட்டிட்டு வந்துடுவோம். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க,
இல்லை ஏதோ ஒன்று திட்டுவாங்க, கேட்டுட்டு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். உங்களை சுத்திகரித்தாதான் நீங்கள் கனத்துக்குரியவர்கள். ஆமென். இல்லைனா நீங்கள் கனவீனத்துக்கு உரியவர்கள். தேவனுடைய பார்வையிலே நாம் கனத்துக்குரியவர்களாக இருக்கணும். அக்கிரமக்காரர், அடங்காதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலை பாதகருக்கும், அப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இவைகளையெல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்ன போட்டிருக்கு? வேசி கல்லர். என்ன போட்டிருக்கு? என்ன கல்லர்? எத்தனை பேர் ஃபோனில் வேசித்தனம் பண்ணுறிய? எத்தனை பேர் உங்கள் வீட்டில் சினிமா படத்தை பார்த்து வேசித்தனம் பண்ணுறிய? உங்கள் வீட்டில் சினிமா ஓடினாலே அந்த அந்த பாவம் அந்த லிஸ்ட்டில் வந்துடுது. எந்த லிஸ்ட்டில் வருது? ஏன்னா அதை உங்களை வேசித்தனமான தூண்டுதல் அந்த சினிமா இல்லையா? அப்படி தானே? அந்த சினிமா உங்களை என்ன பண்ணுது? இச்சைகளை கொண்டு வருது, வேசித்தனம் பண்ண வைக்குதுல அந்த சினிமா உங்களை. உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அது கெடுக்குதுல்ல. அப்போ இவைகளையெல்லாம் விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும். அப்பொழுது அவன் தேவனுடைய கரத்திலே கனத்துக்குரியவனாக இருப்பான். ஆமென். எப்படி போட்டிருக்கு? வேசி கல்லர். நீங்களாம் அப்படி கள்ளத்தனமா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட எந்த கல்லனும் தப்ப முடியாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட எந்த கள்ள பயிலும் தப்ப முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எந்த கள்ள பயிலும் உன் கள்ளத்தனமெல்லாம் ஒரு நாளில் வெளியே வந்துடும். டடக்குன்னு வெளியே வந்துடும். அல்லேலூயா. அடுத்து என்ன போட்டிருக்கு? ஆண் புணர்ச்சிக்காரர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி கோவில்பட்டி சேர்ந்த ஒரு 10 வயது ஒரு சிறுவன் இறந்து போனான். வீடெல்லாம் தேடினாங்க. அம்மா போட்டிருக்குன்னு வீட்டில் இருந்திருக்கான். ஸ்கூலுக்கு போகாமல் அம்மா போட்டிருக்குன்னு வீட்டில் இருந்திருக்கிறான். பக்கத்து வீட்டு அம்மாலாம் சொல்லியிருக்காங்க தங்க செயின் போடணும். அம்மா போட்டால் என்ன போடணுமா? அம்மா போட்டால் தங்க செயின் போட்டு அவன் வீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவும் பாவம் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வெடி மருந்து செய்கிறதுக்கு போயிட்டாங்க. பயலை காணோம். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தேடுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து தேடுது. அப்புறம் வந்து பார்த்தா அடுத்த நாள் பக்கத்து வீட்டு மாடியில் பையன் இறந்து கிடக்குறான். அப்புறம் என்னன்னு விசாரித்தா அந்த ஊரில் அந்த அவங்க சொந்தக்காரன் தான் ஒரு ஆட்டோக்காரன். இந்த பாவத்தினால அந்த பையனை கொன்னுட்டான். அந்த பையன்கிட்ட போய் இந்த பாவத்தை செஞ்சு அந்த பையன் மூச்சு திணறி இறந்து போயிட்டான். எந்த பாவத்தில்? ஹலோ, நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஏன் பாஸ்டர் பேசுகிறாரு? நீங்கள் ஒழுங்காக ஆண்டவரை தேடாமல் இப்படி இருந்தால் இந்த பாவம் எப்படியாவது ஒரு நாள் உனக்குள்ளே வந்துடும். நீங்கள் உங்களை ஒழுங்காக சுத்திகரிக்காமல் ஒழுங்காக ஆண்டவரை தேடாமல் ஏனோ தானோன்னு இருந்தால் இந்த ஆண் புணர்ச்சிங்கிற பிசாசு உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்தில் வந்துடுவோம். அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஆண் புணர்ச்சிக்காரரும் மனுஷரை திருடுகிறவர்களும் பொய்யரும் பொய்யான இடுகிறவர்களும். பொய்யெல்லாம் இப்போ சர்வசாதாரண சபையில் பொய்யெல்லாம் இப்போ பாவமே கிடையாது. பொய்யெல்லாம் இப்போ என்னது? பாஸ்டர்கிட்ட சொல்கிற பொய்க்கு அளவே கிடையாது. பாஸ்டர்கிட்ட சொல்கிற பொய்க்கு அளவே கிடையாது. துணிகரமாக பேசுகிறாங்க. அப்போ நீ கனவீனத்துக்கு உரியவன். இன்னைக்கு பொய் வந்து ஒரு பாவமே கிடையாது.
பொய் சொல்கிற வாய்க்கு என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? அப்புறம் என்ன பைபிள் என்ன போட்டிருக்கு? பொய் சொல்லுகிற வாயில் என்ன போடப்படுமா? பொய் சொல்கிற வாய்க்கு என்ன போடப்படும்? பருக்கை கற்களால். நான் சொல்கிறேன், இவைகளை விட்டு நம்மை சுத்திகரிக்க வேண்டுமா? ஆமென். 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை என்னது? நம்ம சாதாரணமாக போய் சொல்கிறாங்க. அது இப்போ ஃபோன் வேற இருக்கா, சாதாரண பொய், தைரியம். ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? அவர் நிறைய பொய்யின் ஆவிகளை வச்சிருக்கார். பைபிளில் போட்டிருக்கிறது தான் சொல்கிறேன். ஒரு நாளில் உனக்கு விரோதமாக ஒரு பொய்யின் ஆவியை அனுப்பிடுவார். உங்களுக்கு விரோதமாக. உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஐயோ நான் நல்லவன் நீங்கள் அடிச்சிக்க வேண்டியதான். இந்த பொய் எங்கேருந்து வந்துச்சு? அது வேற எங்கேருந்து வரல, பரலோகத்திலேருந்து வந்துடும். பொய்யின் ஆவி உனக்கு விரோதமாக கர்த்தர் அனுப்பிச்சிருவார். பைபிளில் இருக்குது. ஒரு அலையா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு பொய்யின் ஆவியை ஒரு இடத்துல அனுப்புறதுல வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அந்த பொய் அடுத்து என்ன போட்டிருக்கு? பொய்யரும் பொய்யானை இடுகிறவர்களும். ஒரு அலையா சொல்லுங்களேன். பொய் ஆணை. அது என்ன பொய் ஆணை? வேதம் சொல்லுகிறது, தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன். அல்லேலூயா. பொய்யானை இடுகிறவர்கள். வேதம் சொல்லுக. முதல் பாயிண்ட் நம்ம இதை தான் பார்க்கிறோம். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவன். ஆமென். நிறைய எழுதுறார். தீமோத்தேயுவில் நிறைய எழுதுறார். இன்னொரு காரியத்தை கூட பார்த்துலாமா? டைம் இருக்கு, பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 9 அப்படியே வாசிக்கலாம். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரங்களினாலும். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் நகையை போட்டிருக்கீங்களா? போட்டுக்கலாம். அது ஒன்று அங்கே ஒன்றா இங்கே ஒன்று தெரியாமல் என்ன செஞ்சுக்கலாம். அல்லேலூயா. போடாமல் இருக்கீங்களா? அது அப்படியே அது பிரதிஷ்டை. அது என்னது? இப்போ நகை போட்டிருக்கிறவங்க அது பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ ஒன்று தெரியாமல், அங்கே தெரியாமல் இங்கே தெரியாமல் ஒன்றை போட்டுக்கலாம். அதில் என்ன கிடையாது, தவறு இல்லை. ஆனால் நகையை நான் போட மாட்டேன். இப்போ ஹெலன் தன்னுடைய 14வது வயதில் உங்கள் பாஸ்டர் அம்மா, அவங்க ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க போகிற ஆவிக்குரிய தரிச்சபையில் ஒரு 14வது வயசில் எந்திரிச்சு நின்று ஒரு பொருத்தனமா அவங்க அம்மாலாம் இன்னுமே போட்டிருக்காங்க. அவங்க அம்மா ஒரு நாள் நகையை கழட்டிட்டு, அவங்க அம்மா சொன்னது எனக்கு ஒரு நாள் ஞாபகம் சொல்கிறேன். என் மாமியார் நகையெல்லாம் கழட்டிட்டு ரோட்டில் போயிருக்காங்க. வெளியே மார்க்கெட்டு எங்கே போயிருக்காங்க. யாரோ பார்த்து அவங்க வீட்டுக்காரர் என்ன இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே வீட்டுக்கு டபக்குன்னு எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஹெலன் 14 வயசில் எடுத்த பொருத்தனை. ஆமென். அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற டைமில் கொஞ்சம் பிசாசு பரட்டுவான். இந்த மாப்பிள்ளை கிடைச்சா, நகை கேட்காத மாப்பிள்ளை கிடைச்சா நகை போடாமல் போயிடுவோம். நகை கேட்குற மாப்பிள்ளை கிடைச்சா நகை. அதுலேயும் ஹெலன் தப்பிச்சாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிரதிஷ்டை நமக்கு அவசியம். அல்லேலூயா. வருகிற வருஷத்துலேருந்து கூட நம்ம சபையில் ஒரு காரியம் சொல்லான் இருக்கேன். 2025 புது வருஷத்துலேருந்து திருப்பந்திக்கு நம்ம வரும்பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நம்மெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும்.
திருப்பந்திக்கு வரும்போது ஆண்களும் பெண்களும் நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இது எல்லாமே என்னது? இதெல்லாம் என்னது? பிரதிஷ்டை. அல்லேலூயா. ஆனால் நம்ம பிரதிஷ்டை செஞ்சிட்டு அதை விடக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்காக பிரதிஷ்டை செய்வது நல்லது. அல்லேலூயா. நீங்கள் பிரதிஷ்டையோடு வாழ்வது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் தேவனை அதன் மூலமாக மகிமைப்படுத்துகிறீர்கள். ஆமென். ஆனால் பிரதிஷ்டை பண்ணிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. பிரதிஷ்டை பண்ணிட்டு அல்லேலூயா. நாயானது என்ன போட்டிருக்கு? நாயானது தான் கக்கினதை என்னது? நாயானது தன் கக்கினதை தின்னும்படி. நாய் என்ன பண்ணிச்சு? ஒரு வீட்டில் அன்றைக்கி பிரியாணி மிச்சமாகி போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பிரியாணி சாப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு கக்கி விட்டாரு. ஐயோ பிரியாணி போச்சான்னு திரும்ப எடுத்து போட்டுக்கிட்டார். பைபிளில் தான் போட்டிருக்கு, நான் சொல்ல பைபிளில் தான் போட்டிருக்கு. நாம் எடுக்கிற பிரதிஷ்டையிலே நம்ம நிலைத்திருக்கணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். தேவனுக்காக இதை பிரதிஷ்டை பண்ணுவது நல்லது. நான் மீசை இல்லாமல் இருக்கிறேன், அதுக்கு நான் போய் ராஜசேகரை சொல்ல முடியுமா? மீசை அடியான்னு சொல்ல முடியுமா? அது அவர் இஷ்டம். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நீ இன்னும் கொஞ்சம் பெரிய மீசா கூட வச்சுக்க, எனக்கு என்ன? நான் இப்படி இருக்கேன்னா அது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைகளை நகை போடாமல் வளர்க்கிறேன். என் பிள்ளைகளை நான் வளர்க்கல, என் பிள்ளைகள் வளர்றாங்க. நாங்களாம் நான் வார்டனாக இருக்கும்போது, சீர்காழில் வார்டனாக இருக்கும்போது அங்கே ஒரு 20 பிள்ளைங்க இருந்துச்சு. யூனிஸ் வயசில் ஒரு 5-6 பிள்ளைங்க இருந்துச்சு. யூனிஸ் வயசு பிள்ளைங்கள்லாம் வளையல் தோடெல்லாம் போட்டிருக்கோம் அந்த பிள்ளைங்க. ஒரு நாள் இவா நைஸாக ரூமுக்குள்ளே போய் ஒரு பிள்ளை வச்சுருந்த வளையல் எடுத்து இப்படி சரக்குன்னு மாட்டி பார்த்துருக்கிறா. இங்கிருந்து இங்கே கிழிச்சு விட்டுருச்சு. நான் சும்மா சொல்ல, இன்னும் இப்போவுமே அவள் கையில் பாருங்கள் இவ்வளோ பெரிய தழும்பு. அன்னைக்கு அவளே முடிவு பண்ணிட்டா, இனிமேல் இதை நம்ம போடக்கூடாது. அல்லேலூயா. அதனால நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரதிஷ்டையாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கள் அம்மா ஏன் தெரியுமா நகையெல்லாம் கழட்டினாங்க? நாங்களாம் மனம் திரும்பணும்னு. அல்லேலூயா. நான் மனம் திரும்பணும்னு எங்கள் அம்மா கடைசியாக போட்டிருந்த தாலியும் கழட்டினாங்க எனக்காக. அல்லேலூயா. சரி, அங்கே கவனிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள், அது ஆணாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், நமக்கு தகுதியான வஸ்திரம் இருக்கணும். இது இல்லாதவன் தேவனுடைய பார்வையிலே கனவீனமானவன். இவைகளை விட்டு உன்னை நீ சுத்திகரித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம தகுதியான வஸ்திரத்தோடு இருக்கணும். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வீடியோ, அந்த பாஸ்டர் பேர் கிறிஸ்டோஃபர். அவர் மேடையில் நின்று ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காரு. பின்னாடி 4-5 பிள்ளைங்க நின்று ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பிள்ளை இத்தினோண்டு டவுசரை போட்டு நின்று ஆராதிக்குது. பழைய ஏற்பாடாக இருந்தால் ஆண்டவர் அங்கனக்குள்ளேயே குண்டு வச்சிருப்பார். பழைய ஏற்பாடாக இருந்தால் அங்கனே குண்டு வெடித்து எல்லாம் உள்ளே போயிருப்பாங்க. பூமி பிளந்துச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு, தெரியுமா? தகுதியான வஸ்திரம் சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல, நம்ம எங்கே போனாலும் எப்படி இருக்கணும்? நமக்கு என்ன இருக்கணும்? தகுதியான வஸ்திரம் இருக்கணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். தகுதியான வஸ்திரம். அப்புறம் வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும். அப்போ பெண்கள்லாம் என்ன இருக்கணுமா? பெண்கள், இது பெண்களுக்கு என்ன இருக்கணுமா?
நானா இருக்கா? இன்னைக்கெல்லாம் மணப்பெண் கொக்கு மாதிரியே தலையை தூக்கிட்டு மணப்பெண்ணு கொக்கு மாதிரியே தலையை தூக்கிட்டு நிற்குது. ஒரு பைபிளில் போட்டிருக்க பேருக்காவது ஒரு நாணம் வேண்டாமா? இது அதாவது நான் என்ன சொல்கிறேன், என்ன நடத்தின பாஸ்டர் எல் ஜோசப் சொல்லுவார், யாரையாவது விசுவாசிகளை வண்டியில் ஏற்றிட்டு போனேன், எங்கேயாவது பார்த்து அங்கனையா கள்ள தூக்கி தலையில் போட்டுருவான் பாரு. எனக்கு யாரையும் கூட்டிகிட்டு போகும்போது எங்கேயாவது கள்ளை தூக்கிட்டு வந்துடுவாரான்னு தான் எனக்கு பயமாக இருக்கும். அல்லேலூயா. என்ன பெண்களுக்கு என்ன வேணுமா? அப்புறம் தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று. அல்லேலூயா. அப்ப நானும் கூட ஒரு அலங்கரிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது பெண்களுக்கான. அப்போ எந்த அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பவுல் எழுதுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இவைகளை விட்டு தன்னை சுத்திகரிக்கிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அப்போ அதுவும் ஒரு சுத்திகரித்தல் என்ன செய்யுது, வருது. அல்லேலூயா. வாசிங்க, அப்புறம் வாசிங்க. அடக்க முடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இது தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறார், நீ இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள். ஆமென். அல்லேலூயா. ஏன் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு? தீமோத்தேயு போய் இதை சபையில சொல்லணும். இதெல்லாம் நீ சபைக்கு போகும்போது சொல்லுன்னு தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வருஷத்தில் ஒரு முறையாவது நம்ம இதை சபையில் சொல்லணும்ல. வருஷத்தில் ஒரு முறையாவது நம்ம இதை சபையில் சொல்லணும்ல. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் அலங்கார மணலையே தவிர மனசுக்குள்ள பூரா அலங்கார கற்பனைகள் இருக்கிய. அலங்காரம் பண்ணலையே தவிர மனசுக்குள்ள பூரா அந்த அலங்காரம் பண்ணணும்னு என்ன இருக்கு தெரியல. ஏன் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல. நான் எதை செய்யணும், ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை நான் எதை செய்யணும்னு என் மைண்டில் வச்சிருக்கணும், அதை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்துடும், நமக்கு வந்துடும். அல்லேலூயா. அதனால எந்த அளவுக்கு இன்னும் நம்மளை தாழ்த்த முடியுமோ, இன்னும் நம்மளை எப்படி அர்ப்பணிக்க முடியுமோ அதற்கு முயற்சி எடுப்போம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் மேக்கப்பை போடுவோம் அப்படின்னு நம்ம அப்படி போகக்கூடாது. இன்னும் நான் எப்படி சிறுகணும், இயேசு எப்படி பெருகணும். அல்லேலூயா. சரி, பெரிய செய்தி, இன்னும் நம்ம போகணும். நான் இப்போ தான் முதல் காரியம் பேசியிருக்கிறேன். முதல்ல இப்போ நான் உங்களுக்கு அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னது? கனத்துக்குரிய பாத்திரம். அதுக்கு கீழே நீ இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்தாதான் நீ என்ன செய்ய முடியும், கனத்துக்குரிய பாத்திரமாக மாற முடியும். இப்போ 3 விதமான கனத்துக்குரிய பாத்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம் 2 தீமோத்தேயு 2:21 இந்த 3 காரியம் இருக்குது. முதலாவது அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கணும்? நான் முதலே சொன்னேன், நீங்கள் மண் பாத்திரமாக இருக்கலாம், இல்லை மர பாத்திரமாக இருக்கலாம், இல்லை வெள்ளி பாத்திரமாக இருக்கலாம், பொன் பாத்திரமாக இருக்கலாம், அது மேட்ரு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் மண்ணினால் செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் பரிசுத்த பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாத்திரத்தை 2 பக்கமும் சுத்தமாக வச்சிருக்கணுமா. அல்லேலூயா. பாத்திரத்தை 2 பக்கமும் எப்படி வச்சிருக்கணுமா?
சுத்தமாக வச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த மண்பாண்டத்திலே நான் அந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறேன். நீங்க மண் பாத்திரமா இருந்தாலும், நீங்க பரிசுத்தமுள்ள பாத்திரமா இருந்தா உங்களுக்குள்ள கிறிஸ்து என்கிற அந்த பொக்கிஷம் இருக்கும். நான் உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கா? ஆண்டவர் நீ பொண்ணு மண்ணுன்னெல்லாம் பார்க்கறது இல்லை, நீ தகுதியாக இருக்க. நீ மண்ணா இருந்தாலும் நீ தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்கிட்ட எதுவுமே இல்லை, உன்கிட்ட எந்த காரியமே இல்லை, பரவாயில்ல, ஆனால் நீ தகுதியுள்ள பாத்திரமா இருக்கணும். நீ பரிசுத்தம் என்கிற பாத்திரமாக இருக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கவனிக்கலாம். ஏசாயா 6:7. அதனாலே வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி எடுக்கப்பட்டு அது உதட்டின் மேலே வைக்கப்பட்டு அவனுடைய அக்கிரமம் நீங்கி அவன் சுத்தமானான், அவன் பரிசுத்தமானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோக அக்கினி உங்க மேலே இருந்தா நீங்க பரிசுத்தமுள்ள பாத்திரமாக இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவம் என்கிற அக்கினி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வெந்து போன வஸ்திரத்தை உடையவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. எவனாவது நெருப்பு தழலை தன் மடியிலே எவனாவது நெருப்பு தழலை, ஐயா நான் சொல்றேன், நீ பரிசுத்தமுள்ள பாத்திரமா இருக்கணும்னா அந்த பரலோக அக்கினி உன் மேல இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த பரலோக அக்கினினாலே நீ சுடப்பட்டு இருக்கணும். நம்ம சுடப்பட்டு நம்மளை தான் சுட்டா நம்ம ஒத்துக்க மாட்டோமே. பலிபீடத்திலிருந்து உங்களை சுடுற மாதிரி ஒரு வார்த்தை வந்தாலே போச்சு. உங்களை சுடுற மாதிரி வார்த்தை வரக்கூடாது. ஒவ்வொரு நாள் வேதம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களை சுடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே ஒரு அக்கினி தழல் கொண்டு வந்து அவன் உதட்டிலே வைக்கப்பட்டது. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களை சுடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க அக்கிரமத்தை சுடணும், உங்க பாவத்தை சுட்டு நீங்க பரிசுத்தம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். சங்கீதம் 105:19. சங்கீதம் 105:19வது வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பை பரிசுத்தமுள்ள பாத்திரமாக மாற்றும்படி தேவ வசனம் அவனை புடமிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போர்த்திபாருடைய வீட்டில் வைத்து கர்த்தர் அவனை புடமிட்டார். பாவத்தை கண்டா எப்படி ஓடணும்னு கற்றுக் கொடுத்தார். பாவத்தை கண்டா எப்படி ஓடணும்னு யோசேப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ பரிசுத்தமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். உன் சகோதரர்களாலே நீ குழியில தூக்கி போடப்பட்டாலும் நீ பரிசுத்தமுள்ள பாத்திரம். போர்த்திபாரின் மனைவி உன் மேல தவறான குற்றம் சொல்லி நீ சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கப்பட்டாலும் நீ பரிசுத்தமான பாத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் அவர் தம்முடைய வசனத்தினாலே யோசேப்பை பரிசுத்தமாக்கும்படி அவனை புடமிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசை நான் பரிசுத்த பாத்திரமாக இருக்கணும்? அப்போ அவ்வப்போது தேவனுடைய வார்த்தை உங்களை சுடும் பொழுது நீங்க தாங்கிக் கொள்ளணும். அல்லேலூயா. சோதித்த பின் என்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் உங்கள் ஆண்டவர் உங்களை கொட்டும் பொழுது நீங்கள் இடம் கொடுக்கணும். அப்போதான் நீங்கள் பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக மாற முடியும். 2வது பாயிண்ட், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம்.
முதல்ல நான் பரிசுத்தமுள்ள பாத்திரம், ரெண்டாவது என் எஜமானனாகிய இயேசுவுக்கு நான் உபயோகமுள்ள பாத்திரம். நிறைய பேர் எப்படி தெரியுமா, நான் பரிசுத்தம் அப்படின்ட்டு நான் யாரையுமே தொடமாட்டேன், நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன். அது அது அல்ல பரிசுத்தம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்காரு? எங்கே வச்சிருக்காரு? பூமியில் வச்சிருக்காரு. இந்த பூமி எப்படிப்பட்டது? இந்த உலகம் எப்படிப்பட்டது? பாவம் நிறைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த பாத்திரம் தேவனுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் பரிசுத்த காத்து கொள்ளணும் அப்படின்னு நான் போய் எங்கே இமயமலையில் உட்காந்துருக்க முடியாது. நான் போய் இதோ இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். இந்த உலகத்தின் மத்தியிலே நம்ம பரிசுத்த பாத்திரமா இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு அது உபயோகப்படுகிற பாத்திரமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்க கவனிக்கலாம். பிலமோன் 11ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே அவன் உமக்கு புரோஜனம் இல்லை. பிலமோன் 11 சொல்லுகிறது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன், உபயோகம் உள்ளவன். இப்போ ஒனேசிமு ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக மாறிவிட்டான். ஒனேசிமு இப்போ ஆண்டவருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக மாறிவிட்டான். ஒரு நேரத்தில் அவன் தன்னுடைய எஜமானனுடைய வீட்டிலே உண்மை இல்லாதவன். அவன் தன்னுடைய எஜமானனுடைய வீட்டிலே அவன் உண்மை இல்லாத பாத்திரமாக இருந்தான். அந்த எஜமான் அவனை துரத்திட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை ஆண்டவருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றினான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களை அவருக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக வணைய விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு நான் எப்படி உபயோகப்படணும்? அல்லேலூயா. நம்ம வீட்டில் உபயோகம் இல்லாத பாத்திரத்தெல்லாம் வச்சிருப்போம். நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருப்போம்? கரண்டினா 100 கரண்டி இருக்கும். கரண்டினா, ஆனால் சில வீட்டில் எல்லாம் எடை போட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. எடை போட்டு என்ன செய்வாங்க? நான் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாத எத்தனை பொருள் இருக்கு? உபயோகம் இல்லாத பொருள் ஏன்னா ஒரு சத்தமே, எங்கள் வீட்டில் இருக்கிறதே 2 தான் இருக்குங்கிறீங்களா? அல்ல, இன்றைக்கி போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாதது எத்தனை இருக்குது, இன்னும் எத்தனை பொருளை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவுமா பாவம்? ஒரு ஆவிக்குரிய புத்தகம் இருக்கிறது, மனிதனை கொல்லும் 7 பாவங்கள். மனிதனை கொல்லும். அதில் ஒன்று என்ன தெரியுமா? மாயாபுரி சந்தை. நம்ம பார்க்கறதெல்லாம் வாங்கிறது, பார்க்கறதெல்லாம் இது ஒரு பாவம். பார்க்கறதெல்லாம் வாங்கிடணும், பார்க்கறதெல்லாம் இது ஒரு பாவம். அல்லேலூயா. பாருங்க, ஒனேசிமு பிலமோனுக்கு உபயோகம் இல்லாத பாத்திரமாக இருந்தான். ஒனேசிமு அவனை விலை கொடுத்து தான் வீட்டில் வாங்கி வச்சிருந்தான். பிலமோன் ஒனேசிமுவை விலை கொடுத்து தான் வீட்டில் என்ன செஞ்சிருந்தாரு? பேசுங்களாங்க. எங்க பிலமோன்னா யாருன்னு தெரியுமா? ஒனேசிமுனா யாருன்னு தெரியுமா? அல்லேலூயா. எங்க பிலமோன்னா யாரு? பிலமோன்னா யாரு? பிலமோன் தான் பாஸ்டர். எங்க பிலமோன்னா யாரு? அவனை குறித்து பைபிளில் என்ன வாசிக்கிறோம்? புதிய ஏற்பாடில் இதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். பிலமோனை குறித்து பிலமோனை குறித்து என்ன போட்டிருக்கு?
ஏசப்பா என்னை இன்னைக்கே தூக்கிட்டு போயிருங்கப்பா. ஒரு 2 பேர் ஒரே மாதிரி இருக்கோ. நான் பிலமோன் அவன் பேர் என்னது, ஒனேசிமோன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்போ பிலமோன் அக்கா என்ன சொன்னீங்க? கழுதை பேசிச்சா? ஆமாம் சிஸ்டர், இன்றைக்கி நீங்கள் பேசிட்டீங்க பாருங்கள். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். கர்த்தர் ஏன்ட்ட பேசிட்டார், ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். கிரேட், தைரியமாக பேசுகிறீங்களா, அதுக்காக பாராட்டுறேன். ஆமென். பிலமோனை குறித்து ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். அவன் பேர் என்னது? அவன் அந்த ராஜா பேர் பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் பாலாக். அப்புறம் அவன் பேர் ஏங்க என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுதில்ல. ஆண்டவரே ஏசப்பா என்னையே சுத்த விட்றாங்களே இவங்க. அவன் பேர் என்னது? பீலையாமுங்க. இவன் பேர் பிலமோனுங்க. பீலையாமுக்கும் பிலமோனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோமே. சரி, இந்த இந்த பிழையாம் பார், இயேசுவே எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போயிருங்கப்பா. சரி, அல்லேலூயா. இந்த பிலமோனை கொடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் பிலமோனை குறித்து. அவன் வீட்டிலே சபை நடந்தது. வாசித்திருக்கீங்களா? அவன் வீட்டில் என்ன நடந்துச்சு? சபை நடந்தது. அந்த வீட்டில் தான் இந்த ஒனேசிமு வேலை செஞ்சிட்டு இருந்தான். என்ன பிரச்சனையோ தெரியல, இந்த ஒனேசிமுவை பிலமோன் வீட்டை விட்டு துரத்திட்டான். நீ உபயோகம் இல்லாதவன், நீ எஜமானனுக்கு, நான் சொல்றேன், உபயோகம் இல்லாத உங்களை ஆண்டவர் வச்சிருக்க மாட்டார். நீங்கள் கனத்தை இழந்தவர்கள். ஒனேசிமு அந்த வீட்டில் அவனுக்குரிய கனத்தை இழந்து போனான். அந்த வீட்டை விட்டு அவன் துரத்தப்பட்டான். ஏதோ நல்ல வேளை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கரத்தில் அந்த பாத்திரம் கிடைத்தது. அல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றி திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற நாம நம்முடைய எஜமானனாகிய இயேசுவுக்கு உபயோகமுள்ள பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நான் அவருக்கு உபயோகமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ ஒரு விதத்தில் என் இயேசுவுக்கு நான் உதவியாக இருக்கணும், நான் பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா. மூணாவது காரியம் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். நல்ல கவனிங்க. நீங்க பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தான் உங்க மூலமாக கர்த்தர் நற்கிரியைகளை செய்வார். நீங்க பரிசுத்தமுள்ள பாத்திரமா இருக்கணும், நீங்க பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும். அப்பந்தான் உங்க மூலமாக நற்கிரியைகளை கர்த்தர் செய்வார். உங்க மூலமாக தேசத்து ஜனங்களுக்கு, உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருப்பார். ஆமென். அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் தொட்கால் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னது? தபித்தால், தொட்கால். 2 பேர் ஒரே அம்மா தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அம்மா தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அநேகருக்கு நன்மை செய்ய ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சார். அல்லேலூயா. இந்த அம்மா எப்படி அவங்க உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவங்க அநேகருக்கு நன்மை செய்கிற பாத்திரமா இருந்தாங்க. ஆமென். நீங்க பரிசுத்தமுள்ள பாத்திரமா இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கும் பொழுது, உங்கள் மூலமாக அநேக நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஒரு நாள் அந்த தொட்கால் தபித்தால் மரித்து போனாங்க. அப்போ அவர்களை சுற்றிலும் அநேக ஸ்திரீகள் அழுதாங்க. இவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு இன்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்தார்கள். கர்த்தர் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிற பாத்திரமாக வைப்பார். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில் இருக்கீங்களா? டெய்லி மாசத்துல ஒரு மூட்டை அரிசியாவது முடியாத ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்கிற நிலைமையில் இருக்கீங்களா?
நீங்க ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா இருந்தா உங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். நீங்க 10 பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க, நீங்க 10 வீட்டுக்கு உதவி செய்வீங்க. கிறிஸ்மஸ் வந்தா ஒரு 200 ஏழை எளியவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. ஆமென். எப்போ எப்போ தேவனுடைய கரத்திலே நீங்க உபயோகம் உள்ள பாத்திரமா இருந்தா உங்கள் மூலம் கர்த்தர் நன்மைகளை செய்வார். கர்த்தர் உங்கள் மூலம் நன்மைகளை செய்வார். உங்கள் மூலம் அநேகர் நன்மைகளை பெறுவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம். நான் பசியாக இருந்தேன். நான் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? அப்பொழுது 35வது வசனம். வாசிங்க டீச்சர். 35வது வசனம். பசியாயிருந்தேன். இருங்க டீச்சர். நல்லா இப்போ கரெக்டு தான். பசியாயிருந்தேன் எனக்கு. நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு 500 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துறோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாக இருந்தால் உங்கள் மூலமாக தன்னை போல நன்மைகள் நடக்கும். நான் இப்போ என்ன பாருங்க, அப்புறம் பைபிள் பார்க்கலாம். உங்களை நன்மை செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்காரா? நீங்க நன்மை செய்யும்படி இருக்கிறீங்களா? நீங்க பரிசுத்த பாத்திரமா இருந்தா, ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா இருந்தா உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்வார். எங்க அம்மாவுக்கு 70 வயசு தாண்டுது. எங்க அம்மா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 20 முதியவர்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. எத்தனை வயசுல? 70 வயசு ஆயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா பரிசுத்தமுள்ள பாத்திரமா இருந்தாங்க, ஆண்டவருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா இருந்தாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா மூலமாக ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறார். 70 வயசுலேயும் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எங்கள் தாய்க்கு 70 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த 10 பேர பிள்ளைகளுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. ஏன்னா நாம் உபயோகம் உள்ள பாத்திரமா இருந்தா நம் மூலமாக நன்மைகளை அவர் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எந்த நற்கிரியைகளையும் உங்கள் மூலமாக நடப்பிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை? இதெல்லாம் ஆசை இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கா? ஒரு 10 பிள்ளைகளை படிக்க வைக்கணும். கிறிஸ்மஸ் வந்தால் ஒரு 100 சேலை எடுத்து கொடுக்கணும், ஒரு 100 சட்டை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணால் வராது. அல்லேலூயா. இது தேவனிடத்திலிருந்து வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் உபயோகம் உள்ள பாத்திரமா இருந்தா உங்கள் மூலமாக நன்மைகளை செய்வார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். வாசிங்க. கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தீர்த்தீர்கள். அந்நியராயிருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன். இதெல்லாம் ஆண்டவர் நம் மூலமா இந்த நன்மையை செய்யணும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளில் பரலோகத்துக்கு போகும்போது கேட்பாரு, நான் உன் மூலமாக எவ்வளவு நன்மை செய்யணும்னு இருந்தேன், ஆனால் நீ எனக்கு புரோஜனம் இல்லாமல் இருந்தியேன்னு ஆண்டவர் கேட்பார். நீ எனக்கு புரோஜனம் உள்ள பாத்திரமா இருந்தா உன் மூலமா நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பேன் தெரியுமா? ஐயா, உலகத்தான் நன்மை செய்வதற்கும் நீங்களும் நானும் நன்மை செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா.
உலகத்து ஜனங்கள் நன்மை செய்கிறதுக்கும் விசுவாச பிள்ளைகளாகிய நாம நம் மூலமாக நன்மைகள் நடைபெறுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. உங்க மூலமா நன்மை நடக்கணுமா? அநேகருடைய தாகத்தை நீங்க தீர்க்கணுமா? அநேகருக்கு நீங்க வஸ்திரம் கொடுக்கணுமா? சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை போய் சந்தித்து நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வருஷத்தின் முடிவில் உன்னை சுத்திகரித்துக்கொள். 2025 நீ என் கரத்திலே உபயோகமுள்ள பாத்திரமாக இருப்பாய். நீ நான் அதை சொல்றேன். நீங்க பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரமா, வெள்ளியினால, மரத்தினால, மண்ணினால, நீங்க எந்த மெட்டீரியல்ல வேணா செய்யப்பட்டிருக்கலாம், அது விஷயம் இல்லை. ஆனா நீங்க உபயோகம் உள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தர் எரேமியாட்ட சொல்றாரு, நீ குயவனுடைய வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. எங்க போக சொல்றாரு? ஆண்டவர் எங்க போக சொல்றாரு எரேமியாவை? நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. குயவன்னா யாருங்க? மண்பாண்டம் செய்யறவங்க தான் குயவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. எரேமியா போய் பார்க்கிறாரு. அங்கே குயவன் தன் திருகையை வைத்து ஒரு பானை செஞ்சிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் பானை செய்கிறத பார்த்துருக்கீங்க? கையை தான் தூக்குங்களேன். பானை செஞ்சு அல்லேலூயா. நான் சின்ன பையனாக இருக்கும்போது வேடிக்கை பார்க்க போவேன். நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது வேடிக்கை பார்க்க போவேன். அப்போல்லாம் சட்டையே போட மாட்டோம். டவுசரை மாட்டிட்டு ஸ்கூலில் வந்தோன்னா கிளம்பிடுவோம் பானை செய்யறதை பார்க்க. அங்கே ஒரு ஐயா இருப்பார். ஒரு பெரிய சக்கரை இருக்கும். ஒரு பெரிய குச்சியை வச்சு முதல்ல கடக்கடன்னு சுற்றி விட்டுருவார். அது பயங்கர வேகமாக சுற்றும். அல்லேலூயா. அப்படியே வைப்பார், இப்படி வைப்பார். கொஞ்ச நேரத்தில் பானை வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக, அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிற பாத்திரமாக நாம் இருக்க முடியும். அநேக நேரத்தில் நம்ம எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? ஆண்டவர் நான் இப்படி இருந்துட்டு போகிறேனேன்னு குயவனுக்கே ஐடியா கொடுக்குறோம். குயவனுக்கு நம்மளாம் ஆண்டவருக்கே ஐடியா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நம்ம அவருக்கே ஐடியா கொடுக்குறோம் பாருங்க. அவருக்கே ஏங்க ஆண்டவர் பூமிக்கு ஏன் வரணும்? இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆண்டவர் பூமிக்கு ஏன் வரணும்? ஏன் பூமிக்கு வரணும்? அவரு ஏன் அவர் மனுஷனா பிறக்கணும்? நல்லா கவனிங்க. இப்போ இங்கே ஒரு எறும்பு கூட்டம் சுற்றிட்டு இருக்குன்னு வைங்களேன். இங்கே ஒரு எறும்பு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு. இப்போ அந்த எறும்பு கிட்ட போய் நம்ம சொல்லணும், ஏப்பா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்லணும். அந்த எறும்பு கூட்டத்துக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்? எறும்பு கூட்டமே, எறும்பே டிஸ்டர்பாக இருக்குது, கொஞ்சம் கிளம்பி போன்னு சொல்லணும். நம்ம சொன்னால் அந்த எறும்புக்கு புரியுமா? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டு எறும்பா மாறி எறும்போட கூட போய் பேசினார். நம்மலாம் ஒரு பார்வையில் எறும்பு தானே இல்லையா? துரும்பு. அவர் பார்வையில் ஒன்றுமே இல்லை நம்மலாம். ஆனால் நம்மை போலவே அவர் மாறி நம்மோடு பேசிட்டு இருக்கார் பாருங்க. நம்மை போலவே மாறி அவரே இவ்வளவு இறங்கி நம்மை போலவே மாறிட்டாரே. நாம இன்னும் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் செய்கிறதெல்லாம் உபயோகமாக தானே செய்கிறேன், நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்ல எல்லாமே ரைட்டு, ஆனால் எனக்கு பிரியமானபடி நீ உபயோகமாக இருன்னு சொல்ற. அநேக நேரத்தில் நான் என்னை திருப்திப்படுத்தி கொள்கிறேன். ஆண்டவரே நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன், உமக்கு உபயோகமாக தானே இருக்கிறேன்னு என்னை நான் விரும்பினதை செய்து நான் என்னை திருப்திப்படுத்தி கொள்ளுகிறேன்.
ஆண்டவர் சொல்றார் எல்லாமே சரி, ஆனால் நான் விரும்புகிறபடி கொஞ்சம் செய்ய அப்படிங்கிறார். நான் விரும்புகிறபடி நீ எப்படி எனக்கு உபயோகமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்படி இருன்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப என்ன தெரியுமா நடக்கும்? உங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்கள் மூலமாக கர்த்தர் அநேக நன்மைகளை செய்வார். முத்தம்பட்டி கிராமத்துக்கு நம்ம எல்லாருமே கேரல்ஸ் போயிருந்தோம் இல்லையா? அன்றைக்கி அதே நேரத்தில் வேறு ஏதோ ஒரு சர்ச்சிலேருந்து யாரோ வந்திருக்கிறாங்க. சர்ச்சிலேருந்து வந்தாங்களோ எந்த ஊழியத்திலேருந்து வந்தாங்களோ எனக்கு தெரியாது. அவங்க 50 வீடுகளுக்கு 2000 ரூபா மதிப்புள்ள பொருட்களை, மளிகை பொருட்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவ்வளோ? 50 குடும்பங்களுக்கு. முத்தம்பட்டிக்காரங்களுக்கு யாராவது தெரியுமா? 50 × 2000, 50 × 2000 எவ்வளோ? எவ்வளோ சார்? நானும் மேத்யூவும் வியாபாரி, அதனால் உடனே கணக்கு போடுவோம். அவரும் இப்போ ஆஃபீஸெல்லாம் விட்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கு, அதனால் இந்த கணக்கு தெரியுது. இன்னும் அவர் அசெஞ்சரில் உட்காந்துருந்தா அந்த கணக்கெல்லாம் தெரியாது. கரெக்ட் தானே? 50 × 2000னா அசெஞ்சரில் உள்ளவன்ட்ட கிழங்கு தெரியாது. அதே மளிகை கடையில் பொட்டலம் அடிக்கிற பையனை கிழங்கு உடனே சொல்லிடுவோம். ஒரு கிராமத்துக்கு 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை நன்மை அவர்கள் தந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்தால் நாம் அதை காட்டிலும் அநேக மடங்கு நன்மைகளை நம்மால் செய்ய முடியும். நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கணும். இந்த சபையிலிருந்து நன்மைகள் வழிந்தோட ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் நாம் ஆண்டவரே இந்த பரிசுத்தம் போதாதா, இந்த இவ்வளவு உபயோகமாக இருக்கிறது போதாதா, இவ்வளவு நன்மை செய்கிறனே போதாதா? அல்லேலூயா. இன்னொரு தடவை அந்த வசனத்தை வாசனை முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் உண்டு. நல்லா கவனிங்க. இந்த சபையில் நீங்கள் பொண்ணாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம். தேவனுடைய பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நீங்கள் பொண்ணாக இருக்கிறதுனால, நீங்கள் பொற்பாத்திரமாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணா இருந்தாலும் கனத்துக்குரியவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்ம பொன்னான பாத்திரமாக இருந்தாலும் மண்ணான பாத்திரமாக இருந்தாலும் தேவன் விரும்புகிறபடி நம்ம இருந்தால் தான் நம்ம கனத்துக்குரிய பாத்திரம். அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் அல்லேலூயா. நீங்கள் 2025 ஆயத்தமாயிரணும். நீங்கள் நன்மைகளை செய்கிறவர்களாக மாறணும். நீங்கள் எப்படி மாறணும்? நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் மாறணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் என்ன செஞ்சார்? தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருத்தர் தீத்து 2:14, ஒருத்தர் எபிரேயர் 1:3.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிங்க. நற்கிரியைகளை வாசிங்க டீச்சர். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக, பாருங்க, நம்ம நற்கிரிகை செய்யணும், நம்ம சுத்திகரிக்கணும்னு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எங்க என் மூலமா நன்மை வெளிப்படணும்னு நினைக்கிறாருங்க. நான் நன்மை பெறுகிறவனாக அல்ல, நன்மையை கொடுக்கிறவனாக. நல்லா இருக்குல்ல அந்த வசனம்? எப்படி போட்டிருக்கு? இயேசுவே. நற்கிரியைகளை எல்லாரும் சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்ய தீத்து 2:14. தீத்து 2:14. நற்கிரியைகளை செய்ய பார்த்தீங்களா? நம்ம பக்தியா இருக்கணும், நற்கிரியைகளை செய்கிறவா இருக்கணும்னு சொல்லி நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அடுத்தது எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் இருந்து நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி அந்த வலது பார்சத்திலிருந்து இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி திரும்பவும் போய் அங்கே அமர்ந்து கொண்டார். அல்லேலூயா. ஏங்க இதுக்கு மேல ஆண்டவர் என்னங்க செய்யணும்? அந்த உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து நம்ம சுத்திகரிப்புக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்து வச்சுட்டு திரும்பவும் பரலோகத்தில் போய் அமர்ந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ணா? பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அங்கே அங்கே அந்த அந்த பலியிடுகிற இடத்துல அந்த ரத்த வாடெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நிறைய பொருளெல்லாம் சொன்னார்ல. இதை கொஞ்சம் எடுத்து இதை தைலக்காரன் செய்கிறது போல் செஞ்சு அந்த தைலத்தை செஞ்சு அதை எல்லா இடத்துலையும் பூசணும்னு சொன்னார். இது பழைய ஏற்பாடு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அது திரும்ப திரும்ப பூசணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவரே தைலமாக இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. அவரே சுத்திகரிக்கும்படி இறங்கி வந்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய சுத்திகரிப்பை தரும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். இந்த வருடத்தின் கடைசியிலே நம்மை சுத்திகரிப்போம். தேவனுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாக மாறுவோம். நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாறுவோம். ஆமென். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13-14 வாசித்து நம்ம முடிச்சிடலாம். அது எப்படி எனில் காலை இருங்க டீச்சர், எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். இந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். எபிரேயர் 9:13-14. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். வாசிங்க சிஸ்டர். அது எப்படி எனில் காலை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். பாருங்க 13வது வசனம். ஒரு ஒரு காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளினுடைய இரத்தமே பரிசுத்தப்படுத்துமானால். அடுத்த வசனம். நித்திய ஆவியினாலே நல்லா கவனிங்க. இந்த சுத்திகரிப்பு எதுக்கு தர்றாரு? இந்த சுத்திகரிப்பு எதுக்கு நமக்கு தர்றாரு? எதுக்கு? வசனத்தை பாருங்க.
சுத்திகரிப்பை எதுக்கு தராராம்? அவருக்கு ஊழியம் செய்வதற்கு. அது இந்த சுத்திகரிப்பு எப்படிப்பட்டது? மனசாட்சியை, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது. மனசாட்சியை சுத்திகரிக்கும் இந்த ரத்தம். மனசாட்சி இருக்காங்க? யாருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு? இருக்கு. அது எப்படி, என்ன வேலை செய்யுது? அல்லேலூயா. மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். மனசாட்சியின் காலத்தில் தான் நோவா வாழ்ந்தார். ஆனால் தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தார். அல்லேலூயா. உத்தமனாய் வாழ்ந்தார். இன்னைக்கு உங்கள் மனசாட்சி செத்து போயிருச்சா? அங்கே பாருங்க, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்னைக்கு உங்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்படட்டும். அநேகருடைய மனசாட்சி செத்து போயிடுச்சு. அநேகருடைய மனசாட்சி, உங்கள் மனசு பேசுது, அது பேசி பேசி செத்து போச்சு. அது பேசி பேசி பார்த்து செத்து போச்சு. பேசி புரோஜனம் இல்லைன்னு என்ன செஞ்சிருச்சு? அதனால தான் சங்கீதம் 119:25 தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிருச்சு. ஆண்டவர்கிட்ட அறிக்கை எடுக்கிறாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிருச்சு. ஆமென். எத்தனை பேர் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறீங்க? கையுங்கான காலையுங்கான. எத்தனை பேர் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் நன்மை செய்கிற பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், நான் உபயோகமான பாத்திரம், நான் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். 2025 நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் உபயோகமுள்ளவன், நான் நன்மை செய்கிறவன். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. எழுந்து நின்று நாம் தேவ சமூகத்தில் நாம் இவைகளை விட்டு, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட உங்க வலது கரத்தை உயர்த்தி பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஏசப்பா, நான் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க நான் விரும்புகிறேன். நான் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க விரும்புகிறேன். நான் உபயோகமுள்ள பாத்திரமாக, பரிசுத்த பாத்திரமாக, அநேகருக்கு நன்மை செய்கிற பாத்திரமாக இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு ஐடாஸ் காடர் இன்றைக்கும் அந்த மருத்துவத்துறையில் அவங்க அநேகருக்கு நன்மை உண்டாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஐடாஸ் கார்டு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா, என் மூலமாக நிறைய நன்மைகளை நீங்கள் செய்யணும் தகப்பனே. என் மூலமாக நீங்கள் நிறைய நன்மைகளை செய்யணும். என் மூலமாக நீ நிறைய நன்மைகளை நீங்கள் செய்யணும். ஏசப்பாட்ட கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றும். என்னை உபயோகமுள்ள பாத்திரமாக மாற்றுங்கப்பா. ஏதோ ஒரு விதத்தில் நான் உமக்கு உபயோகமாக இருக்கணும் தகப்பனே. ஏதோ ஒரு விதத்தில் நான் உமக்கு புரோஜனமாக இருக்கணும். அந்த உனேசிமு இப்பொழுது புரோஜனம் உள்ளவன். இப்பொழுது அவன் புரோஜனம் உள்ளவன். ஆண்டவர் உங்களை புரோஜனம் உள்ளவர்களாக இருக்க அழைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மூலமாக நான் நிறைய நன்மைகளை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். உன் மூலமாக நிறைய நன்மைகளை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? என் மூலமாக கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்யணும். என் பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நிறைய நன்மைகளை செய்யணும். நான் ஆண்டவருக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நான் சுத்திகரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே, உங்கள் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும்.
இயேசுவே உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும் அப்பா. இயேசுவே உங்க ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். வாயில திறந்து பேசுங்க ஏசப்பாட்ட. இயேசுவே என்னை சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க தகப்பனே. தகப்பனே, நீர் எங்களை பரிசுத்த பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக, நன்மைகளை செய்கிற, நன்மைகள் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக வணைய விரும்புகிறீர். நாங்கள் இந்த வருடத்தின் கடைசியில் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.